ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளிலும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போன்ற நாடுகளிடையே காணப்படுகின்ற போர் சூழல்கள் மாற்றமடைவும் அவர்களுடைய அமைதிக்காய் கூட உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. அன்பின் ஆவியானவர் தாமே கிருபியாய் மனமிறங்கி ஒவ்வொரு நாடுகளுக்கும் தேவையான சமாதான நட்புறவை உண்டாக்கி தர வேணுமா கூட கெஞ்சி மன்றாடுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த போர்கள் நிறுத்தப்படவும் அப்போ மக்களிடையே அமைதி உண்டாகவும் கூட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த போர் அபாயங்களினால எவ்வளவான அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய அன்றாட தேவைகள் பாதிக்கப்படுகிறது. அநேகம் பேர் உயிரிழந்து போகிறார்களே தகப்பனே. அன்பின் ஆவியானவர் தாமே கிருபையாய் மனமிறங்கி இந்த மக்கள் பாதுகாக்கப்படவும் தேசங்களிடையே ஒரு அமைதி உண்டாகும் கூட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து இந்த போர் அபாயங்கள் மற்ற நாடுகளிலும் அப்பா உண்டாகாதபடிக்கு அன்பின் ஆவியானவர் எந்த ஒரு நாடுகளுக்கும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் எந்த விதமான பகைமைகளும் விரோதங்களும் இதனாலே உருவாகாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் மனமிறங்கி இந்த போரை நிறுத்த வேணுமா கூட கெஞ்சி மன்றாடுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆவியானவருடைய கரங்களுக்குள்ளாய் நாங்கள் இந்த தேசங்களுடைய போர் சமாதானத்திற்காக போர்கள் முடிவுக்கு வரவும் சமாதானமாகும்படியும் கூட உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். அன்பின் ஆவியானவர் கிருபையாய் மனமிறங்கி சமாதானத்தை நீர் கட்டளையிடுவது நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.